கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, மறுபடியும் உங்களை இந்த வீடியோ மூலியமா பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தை பார்த்து தேவன் உங்களுக்கு தரிசனமாக மனுஷ முகத்தை பார்க்கிறார். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதுமே நன்மையே செய்கிறவர். யாருக்கு நன்மை செய்வார்? உங்களுக்கு நன்மை செய்வார். தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்வார். தேவன் தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார். ஒரு நன்மைக்கும் குறையாது. இந்த நாள்ல கூட, இந்த காலத்துல கூட, எப்படிப்பட்ட நிலவிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்குவார். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இந்த நாள் வித்தியாசத்தை போகிறது. யார் நல்லவர் என்று வேதத்தில் ரோமர் 8:26 சொல்கிறது. ரோமர் 8:26 அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்வார். பலவீனத்தில் நமக்கு பலவீனத்தில் உதவி செய்வார். அதே போல 8:28 வாசிக்கிறோம். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாயிருக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கும். நீயும் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவன் மேல பிரியமா இருக்கிறோம். தேவனை அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கும். ஐயோ, இந்த நாள் உலகமே தீமை செய்தி கேட்கிறோம். எங்க பார் செய்தி, தீமை செய்தி, மரண செய்தி கேட்கிறோம். வியாதியின் செய்தி கேட்கிறோம். துச்செய்தியை கேட்கிறோம். ஆனால் அன்றிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏற்பார். அவர் நன்மைகளின் தேவனா இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர் தேவனா இருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி திரிந்தது. நன்மை செய்வதற்காக, நன்மை செய்வதற்காக. பூமி எங்கிலும் இயேசு சுற்றித்திருந்தார். நன்மை செய்கிறவரா சுற்றித்திருந்தார். அவர் தீமைகளின் தேவன் அல்ல, தீமையை நன்மையா மாற்றுகிறவர். இந்த நாள் நன்மையா மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். எது நன்மை? நீயும் நான் இன்னும் தேவனை அதிகமா தேடுபடி, அதிகமா நெருங்கும்படிக்கு, தேவனிடத்தில் நெருங்கும்படிக்கு தேவன் ஒரு நன்மையை செய்திருக்கிறார். இது நம்முடைய பார்வைக்கு தீமையா இருக்கிறது. தேவனுடைய பார்வைக்கு நன்மையா இருக்கிறது. எது மனுஷனுடைய பார்வைக்கு தீமையா தெரிகிறதோ அது தேவனுடைய பார்வைக்கு நன்மையா இருக்கிறது. எது மனுஷனுடைய நினைவுக்கு தீமையா இருக்கிறதோ அது தேவனுடைய நினைவுக்கு நன்மையா இருக்கிறது. ஐயா, தேவன் நன்மை செய்கிறவர். எல்லா நேரத்திலையும் நன்மை செய்கிறவர். இந்த நேரத்தில் கூட உங்களுக்கும் எனக்கும் தேவன் நன்மை செய்கிறவரா இருக்கிறார். எப்படி நன்மை செய்கிறவரா இருக்கிறார்? நாம் இந்த நாள் தேவனை தேடக்கூடிய நாட்களா மாற்றி வைத்திருக்கிறார். நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது தவறு தேவனிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் தான் தவறு இருக்கிறது. தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். தேவன் ஒருபோதும் தீங்குக்கு காரணம் அல்ல, நாம் தான் தீங்குக்கு காரணம். ஏனென்றால், எப்படி என்றால், பாருங்க, 2 புஸ்தகத்துல 33வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது. கர்த்தர் மனாசேயிலும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் மனாசேயோடு அவருடைய ஜனத்தோடு பேசின பிறகும் கவனிக்காம போயிட்டான். இப்போ நாம் கவனிக்காம போயிட்டோம். முதலே தேவன் தீர்க்கதரிசிகள் மூலியமா, வார்த்தை மூலியமா தேவன் நம்மோடு பேசினான்.
சபை ஊழியக்காரர்களோடு பேசினார், விசுவாசிகளோடு பேசினார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார், ஆவியானவர் பேசினார். பேசின போதும் நாம் கவனிக்காம போயிட்டோம். நாம் கவனிக்காம போனதுதான் நம்முடைய தப்பு தான். தேவன் மேல ஒரு தவறும் கிடையாது. கர்த்தர் மனாசையோட அவர் ஜனங்களோட பேசின போதும் கவனிக்காம போயிட்டான். எத்தனை நாள் நாம் கவனிக்காம போனோம். அது கர்த்தர் பேசினா நம்மளோட இப்படிப்பட்ட நிலைமை வரும் பேசினா, சபை இல்லாத காலம் வரும் என்று பேசினார், ஊழியக்காரர்கள் இல்லாத காலம் வரும் என்று பேசினார், சபை கூடி வரக்கூடாத முடியாத காலம் வரும் என்று பேசினார், ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்க முடியாம காலம் வரும் என்று பேசினார். ஆனாலும் கவனிக்காம போயிட்டோம். தேவனுடைய வார்த்தையை கவனிக்காம போயிட்டோம். அப்புறம் பாருங்க, வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். இப்பொழுது வியாதி வருவதற்கு காரணம் நாம் கவனிக்காம போனதுனால தானே. கர்த்தர் பேசின போது கவனிக்காம போனோம். அந்த நாள் அசீரியா ராஜாவே சேனாதிபதியை வரப்பண்ணினா, இந்த நாள் ஒரு வியாதியை வரப்பண்ணி இருக்கிறார். ஏன் வரப்பண்ணினார்? எதற்காக வரப்பண்ணினார்? நன்மைக்காகத்தான் வர வைக்கப்பட்டார். தீமைக்காக அல்ல, நன்மைக்காக தான். வியாதி வருகிறதுனால என்ன நடக்கிறது பாருங்க, வாசிங்க. அவர்கள் மனசை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார். முச்செடியிலே கட்டி 2 சங்கிலியால் கட்டப்பட்டவனா பாபிலோனுக்கு கொண்டு போறதை பார்க்கிறோம். இந்த நாள் பாபிலோன் எப்படி தெரியுங்களா? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இருந்தாங்க. ஆனா ஆராதனை பண்ணக்கூடாதுன்ற ஒரு சட்டம். பாபிலோன்ல தானியேல் இருந்தான், ஜெபிக்க கூடாது என்று ஒரு சட்டம் வந்தது. இப்ப கட்டப்பட்ட நிலைமை, ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, சபைக்கு வர முடியாது. பாபிலோன் நிலைமை நமக்கு. பாபிலோன் நிலைமையில நாம் இருக்கிறோம், கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ராஜா இருந்தோம், கூடி வந்து இருந்தோம், ஜபத்துக்கு போ, நல்ல ஆராதிப்போம். அந்த நாள்ல கர்த்தர் பேசுகிறதை கவனிக்காம போயிட்டோம். இப்போ பாபிலோனுக்கு கொண்டு போன போது எங்க கொண்டு போனாங்க? அசூரியா ராஜாவை வரப்பண்ணி பாபிலோனுக்கு கொண்டு போனார். கட்டப்பட்ட இந்த நேரத்துல தான் நமக்கு தெரியுது கட்டப்பட்ட நிலைமை. எப்படி ஆராதிச்சுமே, எப்படி கூடி வந்தமே, ஆசீர்வாதமா இருந்தமே, விடுதலையோட இருந்தமே, சந்தோஷமா இருந்தமே. இப்ப கட்டப்பட்ட நிலைமை, சிறைப்பட்ட நிலைமை. இது நன்மைக்கு தான். எதுக்கு நன்மை என்று சொல்றீங்களோ? நாங்க கட்டப்பட்டிருக்கிறோம், நாங்க ஆராதனைக்கு வர முடியல, ஜெபிக்க முடியல. இது எப்படி நன்மைக்கு என்று கேட்டா, அதுல வாசிக்க 12வது வசனத்துல, இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி போதும். இப்படி நெருக்கப்படுகையில், நெருக்கம்தான். இப்போ எல்லா வகையிலும் நெருக்கம். பண நெருக்கம், வேலை நெருக்கம், சாப்பாட்டுக்கு நெருக்கம், ஆராதனைக்காக கூடி வர முடியல நெருக்கம், ஜெபிக்க முடியல நெருக்கம். இப்படி நெருக்கப்படுகையில தான் இப்பதான் நம்ம கண்ணு கர்த்தரை பார்க்குது. இவ்வளவு நாள் கர்த்தரை பார்க்கல. ஆராதிக்க கூடி வந்தோம், ஜெபிக்க கூடி வந்தோம். கர்த்தர் பேசும்போது எப்படி இருந்தோம்? வேற யாரையும் பார்த்து வந்தோம். ஜெபிக்க கண்ணு மூடுங்க, ஆண்டவரை பார்க்கலன்னா நம்ம இங்கதான் இருந்தோம். நம்முடைய பார்வையெல்லாம் வேற எங்கே இருந்துச்சு. எல்லாரோட பேசினார் கர்த்தர். மனாசே ஊழியக்காரருக்கு, அவருடைய ஜனம், சபை ஜனங்களுக்கு
வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொன்னபடியே ஆவியானவருக்கு சபை பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். இப்படி நெருக்கப்படுகையில் இப்பொழுதுதான் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறார். கவனிக்காம போயிட்டோம். உபாகம் புஸ்தகத்துல 28வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பார். ஏன் இன்னைக்கு கீழே போயிருக்கிறோம். மறுபடியும் அதே வசனத்தை வாசிப்போம். 28:1. இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி கர்த்தருடைய கட்டளை என்ன? தேவனே உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நேசி. 2வது, உம்மை போல பிறரை நேசி. இந்த 2 கட்டளையில தேவன் வாசிங்க தொடர்ந்து அவர் சத்தத்திற்கு உண்மையா செவி கொடுத்தா. கவனிக்காம போயிட்டுமே, சத்தத்தை கவனிக்காம போதுமே. வேற எல்லா சத்தம் நமக்கு கேட்டது. மனுஷனுடைய சத்தம் கேட்டது, சாத்தானுடைய சத்தம் கேட்டது, உலகத்துல இருக்கிற எல்லா சத்தம் கேட்டது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம போயிட்டுமே. அந்த சத்தத்தை கேட்டதுன்னா நம் இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமை இல்லை, இன்னைக்கு கீழே போற நிலைமை இல்லை. இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லா ஜாதிகளிலும் தேவன் நம்ம மேன்மையா வைத்திருப்பார். ஆனா இன்னைக்கு எல்லாரும் காட்டிலும் கீழே இருக்கும். இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்ட நிலைமை காரணம் யார்? கர்த்தர், நாம் தான். சபை ஊழியக்காரர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் எல்லாமே தவறி போயிட்டோம். தவறி போனதுனால இப்போ இந்த நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கெஞ்சணும். யாக்கோபு கெஞ்சினான் ஆசீர்வாதத்தில். இயேசு உனக்காகவும் எனக்காக கெஞ்சினார். எப்படி கெஞ்சினார்? இது ஒரு வருஷம் இந்த மரத்துக்கு வெட்டி போடாதபடிக்கு நீங்க இரக்கத்தை காட்டணும்னு சொல்லிப்பார். அப்படி கெஞ்சி கேட்கணும். இவ்வளவு நாள் ஆண்டவர் கெஞ்சினார், நம்மளுக்கு கெஞ்சினார். ஆராதனைக்கு சரியா நேரத்துக்குப்பா 1 மணி நேரமாவது சோதனைக்குள் படாதபடிக்கு விழுத்திருந்து செவிக்க கூடாதான்னு கேட்டார். கெஞ்சினார். தூரத்திலிருந்து ஆண்டவர் கெஞ்சி கூப்பிட்டார். கவனிக்காம போயிட்டோம். 1 மணி நேரமாவது என்னோட கூட செபிக்க கூடாதான்னு கெஞ்சி கேட்டார். நாம் தூக்கத்தில் இருந்துட்டோம். எதையோ சத்தத்தை கேட்டது. அவர் கெஞ்சின காலம் உண்டு. இப்ப நம்ம கெஞ்சணும். அந்த ஒரே மனாசை கெஞ்சினதை போல, சிம்சோன் கெஞ்சினதை போல, யாக்கோபு கெஞ்சினதை போல, இது ஒரு தடவை, இது ஒரு இசைனுக்கு இரக்கத்தை காட்டு. கெஞ்சினான் என்று சொல்லுகிறது. வாசிக்கிறோம் 2 புஸ்தகம் மறுபடியும் அதே 33:12 வாசிக்கிறோம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தினான். பாத்தீங்களா? மிகவும் தாழ்த்தினான்னா
அதுக்கு முன்னாடி மிகவும் பெருமை ஜாஸ்தி, அதிக பெருமை அதிகம். எதுல பெருமை? பணத்துல பெருமை, அழகுல பெருமை, வீட்டின் பெருமை, வேலையின் பெருமை, ஆவிக்குரிய பெருமை, பேர் புகழ் பெருமை, வரங்களின் பெருமை, பிரசங்கத்தின் பெருமை, ஜபத்துல கூட பெருமை, சபையில எண்ணிக்கையில பெருமை. பெருமை இருக்கிற மனுஷனை தேவன் எதிர்த்து வைக்கிறார். தாழ்மையில் அவருக்கு தக்கிருவை அளிக்கிறார். பெருமை வாசிக்கிறோம். அவர் மிகவும் தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். அப்ப தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். மனுஷன் முன்னாடி எல்லாம் தாழ்த்திடுவாங்க, தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தாம போயிட்டேன். தங்களை உயர்த்தி கொண்டுமே நம்மை உயர்த்தி கொண்டோம். பெருமை வந்தது. மிகவும் தாழ்த்தினான் என்று அவன் தேவன் நோக்கி கெஞ்சினான். நம்ம இன்றைக்கு அவர்கிட்ட கெஞ்சணும். இன்னைக்கு மிகவும் தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவருக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிப்பார். பெருமை உள்ளவரை எதிர்த்து நிற்பார். நமக்கு எல்லாமே பெருமை வந்தது. தேவனை உயர்த்துகிற இடத்துல நம்மை உயர்த்திட்டு இன்றைக்கு நம்மை தாழ்த்த போகிற தாழ்மையில வர நாட்கள் வந்துவிட்டது. மிகவும் தாழ்த்தணும். ரொம்ப தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. மிகவும் தாழ்த்தணும். இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கிறவர்கள் வேண்டுவர். அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். தன்னைத்தானே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவர், தேவனா இருக்கிற வேண்டியவர், அவர் தன்னை தாழ்த்தினார். நாம் எங்க இருக்கிறோம்? அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். சிங்காசனத்தில் இருக்கிறவரே எவ்வளவு தாழ்த்தி இந்த பூமிக்கு, உனக்காக எனக்காக தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நாம் சிங்காசனத்தில் இருக்க வேண்டியதில்லை. நாம் அது ஒன்பத்துக்கும் உதவாதவர்கள், பாவிகள். நம்மை இரட்சிக்கும்படி அவர் தாழ்த்தினார். நாம் தேவன் அல்ல, ஆனால் நாம் மிகவும் தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. மிகவும் தாழ்த்தினா ஆண்டவர் மறுபடியும் சிறையிருப்பை மாற்ற போகிறார். மறுபடியும் ஆதி நிலைமைக்கு கொண்டு வர போகிறார். மறுபடியும் சபையை ஆதி நிலைமைக்கு, மறுபடியும் ஜப நிலைமைக்கு, மறுபடியும் ஆராதனை நிலைமைக்கு, மறுபடியும் கூடி வருகிற நிலைமைக்கு மாற்றணும்னா நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியதா இருக்கிறது. நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. இது எவ்வளவு நாள் நீடிக்கும்? எத்தனை நாள் நீடிக்கும்? இது இப்படியே போகுமா? இல்லை, மறுபடியும் தேவன் திரும்பும் அந்த நிலைமைக்கு கொண்டு வர போறார். எப்போ கொண்டு வர போறார்? நாம் தாழ்த்துற போது, நாம் கெஞ்சி கேட்கும் போது, எங்களை ரட்சிங்கப்பா, எங்களை மறுபடியும் இது ஒரு நேரத்தை கொடுங்கப்பா, கெஞ்சி கேட்கும். நம்ம தான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டோம், கவனிக்காம போயிட்டோம். நம்ம தான் நம்மை உயர்த்தி கொண்டோம். நம்ம தான் அவர் கெஞ்சி கூப்பிட்டார். 1 மணி நேரமாக என்னோடு கூட சோதனைக்கு உட்படாதபடிக்கு விடுத்திருந்து ஜெபிக்க கூடாதானார். தீங்கு நாள் இன்னும் வரப்போகிறது. இது தீங்கு ஒரு சிறிய தீங்கு தான். இன்னும் தீங்கு நாள் வரப்போகுது. தீங்கு நாள் வருவதற்கு முன்பாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். அதுக்கு முன்னாடி மிகவும் தாழ்த்தி அதிலே வாசிக்க போறோம். 2 நாளாம் புஸ்தகம் பாருங்க, 13ஆம் வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, விண்ணப்பத்தை விட்டுறக்கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது, கெஞ்சுகிறதை விட்டுறக்கூடாது.
தாழ்த்துக்கிறத விட்டுறக்கூடாது. அவன் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தான். நம்ம கொஞ்ச நேரம் விண்ணப்பம் பண்றோம், விட்டுறோம். சூழ்நிலை பார்க்கிறோம், உலக செய்தியை கேட்கிறோம், மனுஷர்களை பார்க்கிறோம், சபைகளை பார்க்கிறோம், குடும்ப நிலைமைகளை பார்க்கிறோம். நாம் விண்ணப்பிக்கிறத விட்டுவிட்டோம். இங்க வேதம் சொல்லுகிறது, வாசிக்கும் மறுபடியும் அதே வசனத்தை, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கு. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, வேற எங்கேயும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அவரை நோக்கணும். இப்போ ஒரு நாள் சபையில் கூடி வந்தோம், தனிப்பட்ட நிலைமையில கூட செப்பிக்கிறார். எதையோ நோக்கி பார்த்து கொண்டு வந்தோம். உலகத்துல நாட்களை வீணாக்கிட்டோம், காலத்தை வீணாக்கிட்டோம். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். விண்ணப்பம் பண்ணுகிறத நிறுத்தவே கூடாது, ஜெபிக்கிறத நிறுத்தவே கூடாது, மன்றாட்டத்தை நிறுத்தவே கூடாது. விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போதே வாசிக்கணும். அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கினான். பாத்தீங்களா என்ன சொல்லு, கெஞ்சிதலுக்கு இறங்கினான். கெஞ்சினதை பார்த்து இறங்கிட்டான். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தெய்வமா இருக்கிறார், மனதுருக்கத்தின் தெய்வமா இருக்கிறார். கெஞ்சினா, மனம் திரும்பிட்டா, செஞ்ச தவறு உணர்ந்துட்டா, பாவத்தை மறைக்க கூடாது, நம்ம செஞ்சதை மறைக்க கூடாது. அதான் மறைச்சான், ஏவாள் மறைத்ததை பார்க்கணும். நீயும் நானும் மறைக்க கூடாது. என்ன செய்யணும்? அதை நாம் வெளிப்படையா கெஞ்சி, ஆமா ஆண்டவரே, நான் உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டேன், உங்க சத்தத்துக்கு கவனிக்காம போயிட்டேன், உங்களை பார்க்காம போயிட்டேன், உங்களை பார்க்க விண்ணப்பம் செய்யறதை விட்டுட்டேன், உங்களோடு இருக்கிறத விட்டுட்டேன், உங்களை தேடுறத விட்டுட்டேன், உங்க முகத்தை பார்க்கறத விட்டுட்டேன். இதெல்லாம் விட்டதுனால தான் எனக்கு இந்த நிலைமை. என்ன உங்களை உயர்த்துற இடத்துல நான் என்ன உயர்த்தி கொண்டேன்பா. உங்களை உயர்த்ததை விட்டுட்டேன், என்ன உயர்த்தி கொண்டேன் சுவாமி. அப்பா, என்னை தாழ்த்துற இடத்துல எங்களை தாழ்த்தாம போயிட்டப்பா. இந்த நாள்ல என்னை தாழ்த்தி பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, கெஞ்சி ஆசிப்பா. அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள ஜெபத்தை கேட்டு என்னென்ன செய்ய வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா? முதல்ல அவரை பார்க்கணும், அவரை காத்து கெஞ்சணும், மிகவும் தாழ்த்தணும், விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போது, கெஞ்சிலே இருக்கும் போது, ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு வாசி. அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள ஜெபத்தை கேட்குவார். ஜெபத்தை விடக்கூடாது, விண்ணப்பத்தை விடக்கூடாது, விண்ணப்பத்தை விடக்கூடாது, ஜெபிக்கிறத விடக்கூடாது. பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் ஜெபத்தான், விண்ணப்பத்தான். ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் திரும்பவும் கொண்டு வருவார். திரும்பவும் கொண்டு வருவார். எங்கே கொண்டு வருவார்? ஜெபத்தை கேட்டு நாம் கூடி வருகிறதுக்கு கொண்டு வருவார். சபை கூடி வரும்படிக்கு, ஆராதிக்கும்படிக்கு, மறுபடியும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு. சத்தத்தை கேட்கணும். இன்னைக்கும் அவர் பேசுவார், ஒவ்வொரு நாளும் பேசுவார். சத்தத்தை கேட்கணும். நிறைய தடவை எந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம்? ஆராதனை நேரத்தில் இருப்போம், ஆனா ஆண்டவர் பேசுற நேரத்தில் இருக்க மாட்டோம். ஜெபிக்கிற நேரத்தில் இருப்போம், கர்த்தர் பேசுகிற நேரத்தில் இருக்க மாட்டோம். ஜெபிப்போம், ஆனா அவர் பேசும்போது கவனிக்காம போயிடும். இங்க என்ன சொல்லுகிறது? ஜெபத்தை கேட்டு திரும்பவும் எருசலேமுக்கு, தங்களுடைய ராஜ்யத்துக்கு வரப்படும். உன்னையும் ஆண்டவர் என்னையும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தின், இயேசுவின் ரத்தத்தின்
இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் தேர்ந்து கொண்டிருக்கிறார். திரும்பி நம் ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவார். ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவார். திரும்பவும் கொண்டு வருவார். கொண்டு வரணும்னா நாம் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு திரும்பவும் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தர் தான் தேவன் என்று மனாசே அறிந்தான். அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி கர்த்தர் தேவன் என்று அறியல. தேவ சத்தத்தை கேட்டால் கர்த்தர் தேவன் என்று அறிய முடியும். மறுபடியும் தேவன் ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவார். அவர் செய்கிறதெல்லாம் நன்மைக்கே தான். அதுதான் முதல் சொல்லும் போது நன்மையை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டார். அவர் நன்மை செய்கிற தேவன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு. இதெல்லாம் நன்மைக்கு தான். இதெல்லாம் நான் இந்த நிலைமை வரலன்னா நாம் தேவனை தேட மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஆண்டவரை பார்க்க மாட்டோம், இயேசுவை பார்க்க முடியாது. இந்த நெருக்கடி வரும்போதுதான், இந்த நெருக்கத்துல தான் நாம் கண் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பதான் நமக்கு தெரிகிறது கர்த்தர் தான் தேவன் என்று. அந்த கடைசி வசனம் வாசிப்பா. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அதுக்கு முன்னாடி கர்த்தரை மறந்துட்டோம். கர்த்தரை பத்தி சொன்னா கர்த்தரா கேட்டோம், வசனத்துக்கு கவனிக்காம போயிட்டோம். வேறு நேரம் இந்த நேரத்தில் செலவழிச்சிடும். ஆனா எப்போ கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொண்டா நெருக்கம் வந்தது. அந்த நெருக்கத்துல தான் அவன் தேவனை நோக்கி பார்த்தான், விண்ணப்பம் பண்ணினான், கெஞ்சினான். விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அவனை ஜெபத்தை கேட்டு அவனுடைய கெஞ்சித்தலை கேட்டு திரும்பவும் அவன் கொண்டு வந்தான். தேவன் கண்டிப்பா திரும்பவும் கொண்டு வருவார். எப்போ நான் தாழ்த்த போது, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிப்பார், பெருமை உள்ளவர்கள் தேவன் எதிர்த்து நிற்பார். ஆகியால் இந்த நாள்ல நாம் ஒன்று அறியணும், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். எலியா காலத்துல அந்த ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். இது எதுக்கு அடியாலும் அப்போதான் தேசம் முழுவதும் கர்த்தரே தேவன் என்று அறிய போது. நாம் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்காக ஜெபித்து, நாம் இருக்கிற பட்டணத்துக்காக ஜெபித்து, நாம் இருக்கிற மாநிலங்களுக்காக ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவன் நம் விண்ணப்பத்தை கேட்டு நம் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவர் என்ன பண்ணுவார்? நாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவன் நம் ஜெபத்தை கேட்டு திரும்பி ஆதி நிலைமைக்கு கொண்டு வர போறார். கண்டிப்பா கொண்டு வர போறார். நாம் விண்ணப்பம் பண்ணணும், நாம் ஜெபம் பண்ணணும், நம்மை தாழ்த்தணும், கெஞ்சணும். ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கணும். கெஞ்சி கேட்டதா பெருமையா ஆகாது. நம் சபையா ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்றைக்கு எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் விடணும். வேற எது கர்த்தரை தவிர வேற எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தேவனாயிருந்தது. எதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோமோ, வாலிபர்கள் எதெல்லாம் பார்க்கிறார்கள், ஆண்கள் எதெல்லாம் பார்க்கிறார்கள், சிறு பிள்ளைகள் எதெல்லாம் பார்க்கிறார்கள், குடும்பங்கள் எல்லாம் எதெல்லாம் பார்க்கறதோ அதெல்லாம் விட்டு கர்த்தரை பார்த்து கெஞ்சினாதான் அது வரைக்கும் இந்த நிலைமை மாறாது, இந்த சிறைப்பு மாறாது. என் நிலைமை எப்ப மாறும் என்று டிவி செய்தியை தான் கேட்டு இருக்கிறோமோ தவிர இது மாறாது. இன்னைக்கு தேவன் நன்மை செஞ்சிருக்கிறார். கர்த்தரை பார்க்க முடிக்கி
அவர் முகத்தை தேடும்படிக்கு, ஜெபம் பண்ணும்படிக்கு, நம்மை வெறுமையாக்கும்படிக்கு, நம்மை தாழ்த்தும்படிக்கு தேவன் ஒரு வாய்ப்பு நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த நாளில் நாம் செபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மை வெறுமையாக மிகவும் தாழ்த்தி எவ்வளவு தாழ்த்துறோமோ அவ்வளவும் தாழ்த்தி, எவ்வளவா நம்ம எல்லாத்தையும் பார்க்கறத விட்டு கர்த்தரையே பார்க்கணும். தேவன் நம்மை மறுபடியும் ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவார். அப்பதான் நம்ம கர்த்தரே தேவன் என்று அறிய முடியும். நமக்கு இந்த நெருக்கடி வரலன்னா நாம் தேவனை தேட முடியாது, தேவனை பார்க்க முடியாது. ஆகையால் இந்த நேரத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நாம் இந்த நாள் ஜெபத்தோடு கூட, இந்த நாள் தேவ வசனத்தோடு கூட, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் முகத்தை தேடிக்கொண்டு நாம் கர்த்தரை தேடினுமானா மறுபடியும் ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவார். தேசத்தை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவார். தேசங்களை திருப்பி கொண்டு வருவார். சபைகள் ஆதி நிலைமைக்கு வரும். சபை தங்களை தாழ்த்தும் போது, ஊழியர்கள் தங்களை தாழ்த்தும் போது, அப்பொழுதுதான் சபத்தை கேட்டு தேவன் இந்த நிலைமையை மாற்றுவார். இல்லைனா நாம் மறந்து வரும் காத்திருப்போம். மறந்து வராது, சிரிப்பு மாறாது. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் அதிகமாக ஜெபத்தில் நாம் தாழ்த்து கண்கள் மூடி நாம் செபிப்போம். பிதாவே, சத்தத்துக்கு செவி கொடுக்காம, சத்தத்துக்கு கவனிக்காம போயிட்டையா, நான் மறுபடியும் திரும்புகிற உங்க பக்கம் திரும்பி கெஞ்சி உங்க பக்கமா பார்க்கணும். இது வரைக்கும் உங்க பக்கத்துல இருந்து வேற திசையில போயிட்டையா, உங்க திசைக்கு நோக்கி பார்ப்பதற்காக, எங்களை ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக, எங்களை மறுபடியும் திரும்பவும் ஆராதனை நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக இனி நாங்கள் கவனிக்குவோம், சத்தத்தை கவனிக்குவோம். இனி உங்களை மாத்திரம் பார்த்து ஆராதிப்போம், உண்மை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். சாமி சோதரப்பா, எங்களை உயர்த்த மாட்டோம், ஆராதனையில உண்மை உயர்த்துகிறோம் சாமி. ஆண்டவர், எந்த மனுஷனுக்கு உயர்த்த மாட்டோம், உங்களை உயர்த்துகிறோம் சாமி சோதரப்பா. வேற எந்த நிலை எதையும் நாங்கள் உயர்த்த மாட்டோம், இயேசுவை மாத்திரம் உயர்த்துவோம் சாமி. இயேசு உங்களை மாத்திரம் உயர்த்துவோம், உங்களை மாத்திரம் உயர்த்துவோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிய ஜனங்கள், முடிய ஜனங்கள் ஐயா, முடிய தேசம் அப்பா, இது உங்களுடைய தேசம் தகப்பன். உங்களுடைய தேசத்துக்காக ஒரு அப்போஸ்தலர் அனுப்பின தேசம். உங்களுடைய தேசத்துக்காக நீங்க சிந்தின ரத்தம், உங்க தேசத்துக்காக அநேக பரிசுத்தவான்கள் சிந்தின ரத்தம் ஐயா. இந்த தேசத்துக்காக, இந்த தேசம் முழுவதும் தேவன் தாங்க அநேக இடங்களில் சுவிசேஷத்துக்காக அடிப்பட்ட தேசம் சாமி. இந்த தேசத்தை தேவனுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன். இந்த தேசத்தை தேவனுடைய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த தேசத்தை எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த தேசத்துக்காக 12 அப்போஸ்தலர், ஒரு அப்போஸ்தலரை இந்த தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். இந்த தேசத்துக்காக அநேக பரிசுத்தவான்கள் தேவனே ஜெபம் பண்ணும் போது நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை வறுமையாக்குறோம். எங்க தேசத்தின் சிந்திருப்பை மாத்துகிறோம், எங்க தேசத்தின் சிந்திருப்பை மாத்துங்கப்பா. எங்க ஜனங்களுடைய சிந்திருப்பை, முடிய ஜனங்களுடைய சிந்திருப்பை மாத்துங்க, மாற்றுவதற்காக ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னம் இறங்குவதற்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமூகம் இறங்கி வருவதற்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதற்காக அன்றைய விண்ணப்பங்களின் ஆவியம் தேவன் சுவாமி கிருபையின் ஆவி ஊற்றப்படுவதற்காக ஜெபிக்கிறோம்.